மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சபையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். சமீப காலத்தில் லால்குடி ஃபோரத்தில் இங்கே அவரோட மியூசிக்கை போட்டுட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது வழக்கம். அப்போது அது மீட் பண்ணுவோம். அப்போது அவர் உடல்நிலை அவ்வளவு சரியாக இல்லாத போது சில சமயம் ஆஃபீஸ் ரூமில் வந்து கேட்பார். வர முடியாத சில நாட்களும் உண்டு. அப்போது வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இது முடிச்சோன்னே எப்படி ஆச்சு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை கேட்டுப்பார். நான் வந்து அதே மனோபாவத்தோட இன்னைக்கு இதை அவரை பற்றி சொல்ல போகிறேன். இல்லாட்டா ஐ கேனாட் டெலிவர் வாட் ஐ வாண்ட் டு டு. அதாவது நேச்சருடைய பெரிய ரசிகர். பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தா கடவுள் தான் பெரிய அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதுளையை எப்படி பேக் பண்ணியிருக்கார், அதுக்குள்ள ஸ்பேஸே வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ ஜூஸை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவருடைய சங்கீதத்திலையும் ஒவ்வொரு தடவை கேட்குற போதும் ஒவ்வொரு விஷயம் புலப்படும். அதே ரெக்கார்டிங் இன்னைக்கு போட்ட ஒரு புது விஷயம் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி கடவுளுக்கு அடுத்தபடியாக இல்லை நம்முடைய கடவுளாக அவர் அந்த இத்தூண்டு ஃப்ரேஸில் அவ்வளோ பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்னைக்கு மேடையில் பல விஷயங்கள் இங்கே வந்திருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பேசி அவளாவே வாலண்டரியாக அவரை பற்றி பேசி பல விஷயங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். வாலண்டரியாக வந்தாலும் என்னுடைய லால்குடி குடும்பம், இசை குடும்பம் சார்பாக அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பர்சனல் ரைட்ஸ் அதை பற்றி நான் சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். ஏன்னா அவர் அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதாவது when the audience wants more, that's the point you should end your concert அப்படின்னு சொல்லுவார். அதாவது சங்கீதத்திலையும் மௌனத்தை பார்த்தார், மௌனத்தில் சங்கீதத்தை பார்த்தார். அவருடைய சங்கீதம் அவர்தான் சங்கீதம்னு வச்சுட்டா அந்த சைலன்ஸ் தான் என்னுடைய அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி இருந்துட்டு அவர் பண்ண வேண்டியதெல்லாம் மியூசிக் ஒன்றிதான். அப்படி அவரை பலவாறு தன்னை அவருக்கு கொடுத்து சாரதா சொன்ன மாதிரி ரொம்ப இந்த சமயத்தில் அதை சொல்ல நான் ஆசைப்படுறேன். அவர் சொல்றது என்னென்ன, ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர் அப்படின்னு அவருடைய சிஷ்யர்களுக்கு வழக்கமாக சொல்லுவார். ஆனால் அவர் அதை கடைப்பிடிக்கவில்லை. ஏனென்றால் டிசர்வ்ட்னஸ் இருந்தாலும் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. இந்த பட்டமோ எந்த தாபமும் அவருக்கு இருந்ததில்லை. அவருடைய நேர்மை பற்றி சொல்லணும்னா, வெளிநாட்டு கச்சேரி ஒன்றுக்கு போயிருந்தபோது அந்த ஆர்கனைசர் கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருந்ததுனால அவருக்கு பேமெண்ட் வரல. அதே வெளியில் சொல்லாமல் அவருடைய பக்கவாத்தியத்துக்கு கொடுத்ததுக்கு நான் சாட்சி. அதுக்கப்புறம் அது மாதிரி கொடுத்தேன்னு அவர்கிட்ட இது வரைக்கும் சொன்னது. அதாவது ரசிகனா நீ இருக்கணும், அப்போதான் உன்னுடைய சங்கீதம் வளரும் அப்படிங்கிறதுக்கு வாழ்ந்து காட்டியவர். எஸ்பிபி சாருடைய எல்லாமே பாட்டு தான் நிகழ்ச்சி பார்க்கறது. பார்த்துட்டு என்னை விட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நல்லா இருந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிறத
ஃபாலோ பண்ணுவார். இது மாதிரி பலது சொல்லிகிட்டே போகலாம். எங்களுக்கு சொல்றதெல்லாம் எந்த மேடையா இருந்தாலும் மேடைன்னு ஒன்று ஏறிட்டா உன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். பண கச்சேரியோ ஃப்ரீ கச்சேரியோ அது முக்கியமல்ல. மேடைன்னு ஏறிட்டா யூ ஷுட் கிவ் யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னா 1964 சங்கீத நட பல்லவி ஆலத்தூர் பிரதர்ஸ் மணியர் சாரோட அகாடமியில் உடனே வாங்கி வாசிச்சுட்டார். இப்போ ஒரு 90க்கு மேலே பாம்பேலேருந்து ஒரு அவருடைய விசிறி சுவாமிநாதன் வந்து கேட்டார், இந்த மாதிரி ஒரு சங்கீத பல்லவி நிகழ்ச்சி 1964 நடந்ததாமே, அப்போ நீங்கள் வாசித்து முடிச்சுட்டேலாம், அந்த ஒரே நிமிஷத்தில் கேட்டு விட்டு அதை வாசிச்சுட்டு அப்போது ஆலத்தூர் சுப்பையர் உங்கள் காலில் விழுந்துட்டாராமே அப்படின்னு சொன்னார். அவர் இல்லவே இல்லை, கச்சேரி முடிஞ்சோடனையும் அந்த வேற உடம்போட சிங்கக்குட்டி அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அதாவது சுவாமிநாதன் சொன்னார், இப்போ பாலக்காட் மணியரும் இல்லை, ஆலத்தூர் பிரதர்ஸும் இல்லை, அவர் எதை சொன்னாலும் நாங்கள் நம்பியிருப்போம். ஆனால் அந்த நேர்மை என்ன? ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபினான்ஸில் டைரக்டராக அவரை போட்டபோது போர்டு மீட்டிங்க்கு போயிட்டு அந்த 1500 ரூபாயோ இன்னும் சிட்டிங் ஃபீஸாக கொடுக்கறத வாங்கிறதுக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை ரிசைன் பண்ணிட்டார். 77 என்ட்ரிஸ் 17 கண்ட்ரீஸில் அவருடைய ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டாக வந்தது. ஆனால் ஒரு கவர்மெண்ட்லேருந்து வந்த ஒரு அஃபிஷியல் இந்த ஃபஸ்ட்டுங்கிறத வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நியூஸ் பண்ணினார். அதை பற்றி அவர் மறந்துட்டார். அதை பற்றி தாபமும் இல்லை, அது தெரியாமல் அதை ஃபஸ்ட்டுங்கிறத வெளியில் கொண்டு வரணுங்கிறது நினைக்கல. ஏனென்றால் இன் மியூசிக் he found everything he wanted. Music never left him wanting for anything else. பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு அவரை சொல்லலாம். பர்ஃபெக்ஷன்னா இப்போ சமீபத்தில் இங்கே இதே மேடையில் டாக்டரேட் கொடுத்த போது திரை போட்டிருந்தது, இங்கே டேபிள் வச்சிருந்தது. அப்போது எழுந்துக்கிறது உட்கார்ந்து கொஞ்சம் சிரமப்பட்டார். ஆனால் அங்கே உட்காந்து நானும் பக்கத்தில் இருக்கேன். அப்போது அந்த டேபிளை வச்சுட்டு அந்த கொடுக்குற போது எழுந்துக்கணுமே அதை ஒரு ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துருக்கார். அதாவது அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது அவர் மைண்டில் ஓடிண்டே இருக்கும். ராகம் வாசிக்கிற போதும் சரி, ஒரு மைக்ரோ அப்ரோச் ஒரு மேக்ரோ அப்ரோச், எந்த சுரத்தை கமக்கம் கொடுக்குறோம், சுத்தமாக கொடுக்குறோம், அப்படி ஒரு ஐ இருந்த போதும் ராகத்தில் எந்த பாயிண்டில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ அதை வச்சுக்கணும்னு அவர் சொல்லுவார். நம் நாடு நம் தேசம்னு அவருக்கு ரொம்ப பக்தி உண்டு. ஏன்னா அமெரிக்காவில் போனபோது இங்கேயே செட்டில் ஆகிடுங்கோ, இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்னு சொன்னபோது நானும் இருந்திருக்கேன். ஆனால் அவருக்கு இங்கே வந்து நம்ம மண்ணில் நம்ம சங்கீதத்தை அவரே ஒரு வரம்பு முறை போட்டுண்டு அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அந்த வரம்பு முறைக்குள்ள தன்னுடைய கிரியேட்டிவிட்டி அத்தனையும் பழமையில் ஒரு புதுமை கொண்டு அது மாதிரி பண்ணிவிட்டார். இப்போ கிருஷ்ணகான சபா பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே அநேக ஃபஸ்ட்டு இங்கே தான் நடந்திருக்கு. அவருடைய தில்லா நாட்களும் வர்ணங்களும் முதல் முறையாக இங்கே அரங்கேறி இருக்கு. நானும் என் தங்கை விஜயலட்சுமியும் முதல்ல இங்கே அரங்கேற்கும். வயலின் வேடு விழா நடந்திருக்கு. என்னுடைய அக்கம்பனிமெண்ட்டும் இங்கே தான் நடந்திருக்கு. அவர் சங்கீத சூடாமணி வாங்கின பிறகு பல சங்கீத சூடாமணி விழாக்களுக்கு வந்து பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. தூக்குல் நரசிம்மன் அவர்களை பற்றி வேற
அதாவது கங்கையை ஒப்பிட்டு அவர் பேசினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது குழந்தைய வாசிக்க வந்தபோது அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல நானாக இருக்கட்டும், அவர் டிசைபிளாக இருக்கட்டும், என்கரேஜ் பண்ணணும்ட்டு முன்னாடி வந்து உட்காருவார். அதுலேயே நம்மளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடும். தைரியப்படுத்துறதுக்கு தான் அவர் வருவார், ஆனால் அவரை பார்த்தா ரொம்ப பயமாயிடும். ஆஃபீஸ் ரூமில் வந்து இருந்து அப்படி கவனித்து வீட்டுக்கு போனோன்னையும் ரொம்ப அழகாக சொல்லுவார். 50th வயலின் சோலோ, அதாவது 2 ஜெனரேஷனாக அது அந்த கனெக்ஷன். விக்ராமன் சார்லேருந்து இப்போது பிரபு சார் இன்னும் அவரோட இன்னும் சுவாதீனமாக அவரோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிறது, அதெல்லாம் ஞாபகம் வருது. நாங்கள் எல்லாருமே, நானும் சரி தங்கியும் சரி, அவரை ஒரு குருவாகத்தான் பாவித்தோம். அந்த அப்பாங்கிறது லேட்டர் ரொம்ப இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் சர்ஃபேஸ் ஆச்சு. அப்பா ஆறபோது தான் இந்த தைரியம் வந்தது. என்ன தைரியம்னு கேட்டேன். இப்படி ஒரு தில்லானாக்களும் வர்ணங்களும் போட்டிருக்கு, அது எப்படி அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது அவருக்கு அப்போ கூட ஜாஸ்தி பேசுறது கஷ்டமாக இருந்தது. கையை வசதி மேலே காமித்தார். அதாவது அவர் நினைச்சுட்டார் எல்லாத்தையுமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது அவருடைய வழக்கம். தியாகராஜரிடம் இருந்த பக்தி, அதாவது சபைக்கு ஒரு இமேஜ், வீட்டுக்கு ஒரு இமேஜ்னு கிடையாது. அவர் நான் அவரோட 80s ஒரு கச்சேரி வாசித்த பிறகு வீட்டுக்கு காரில் போகிற போதே ஹீ ரியலைஸ்ட், அதுவும் அவர் தான் சொன்னார், இன்னைக்கு தியாகராஜ கிருத்தியே வாசிக்கல அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு வயலின் எடுத்து அபராதம் இல்லை நோர்வ ரசாளி ராகத்தில் வாசிச்சு அதை பிராயஷ்சித்தம் தேடினார். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். அப்புறம் ஒரு கிருஷ்ணகான சபைனா எங்க குருன்னு கிருஷ்ணகான சபைன்னு சொல்ற போது இன்னொரு அம்சத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் யோகியதையும் பர்சனாலிட்டியும் மிக்ஸே பண்ணிக்க மாட்டார். யோகியதை இருந்தால் யாரா இருந்தாலும் அதை மேடை ஏற்றுவார். வேண்டியவராக இருந்தால் யோகியதை இல்லாவிட்டால் மேடை அதுக்காக அவருடைய டிசைபிள்ஸை அதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படியே அப்பாவோட குருவோட இருந்து அவருடைய ரெக்கார்டிங்ஸையே அவரோட உட்காந்து கேட்கறது 60 தனி அனுபவம். தான் வாசிச்சேன்னு நினைக்காம யாரோ ஒருத்தர் வாசிக்கிறான்னு சங்கீதத்தை ரசிப்பர். இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல ப்ளீஸ் டோன்ட் அட்டம் திஸ், இட் இஸ் டேஞ்சரஸ் டு அட்டம்ங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அவரோட வேல்யூஸையும் அவருடைய மியூசிக்குமே கடைசி நாளில் அவருக்கு கொஞ்சம் பேச முடியல. அதனால அவர் இந்த டேப் மூலம், சிடி மூலம், இவ்வளவு இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் மூலம் நம்மளுக்கு அவர் போதிச்சுருக்கார். அவர் நம்முடைய இருக்கார்னு ஒரு எண்ணத்துடன் இங்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்த கிருஷ்ணகான சபைக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நமஸ்காரம். SP Ram.